ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியிலேருந்து நல்லாவே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்தாவில் தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த பாஸ்தா இருக்கோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாஸ்தா எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி கொடுங்க. பாஸ்தா வேகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. ஒரு 3/4 பதத்துலேயே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் கூட சேர்த்து பண்ணுறப்ப நல்லாவே வெந்து வரும். ரொம்பவும் குழச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இதை தனியாக நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயினரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் சில் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், குடமிளகா, கேரட், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு ரிச்சாக கிடைக்கும். ஸோ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், குடமிளகா, கேரட், பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவில் சேர்த்துருக்கோம். வெஜிடபிளில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லாட்டினா நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா பட்டர் கூட மைதா மாவு நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் விஸ்க் வச்சிங்க அப்படின்னா அந்த கட்டிகள் விழாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைதா மாவு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரா மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டிகள் விழுகும். கட்டிகள் விழாமல் இருக்கிறதுக்காக தான் நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் கிளற பார்த்தீங்கன்னா கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிட்டு வந்துடும். நம்ம கிளற பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவுக்கும் பாலுக்கும் நல்லாவே திக்னஸ் கிடைக்கும். இது கூடவே நான் சீஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் மொசரலா இல்லைன்னா சடார் சீஸ் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். சீஸ் சேர்த்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும், க்ரீமியாகவும் இருக்கும்.
சீஸ் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கிளறி கொடுங்க. இப்போ பாருங்கள் சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் ஒரிகானோ சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம பெப்பர் தூவிக்கலாம். நான் சொன்ன மெஷரிங்கில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அதே டேஸ்ட்டோட அதே க்ரீமி டெக்ஸ்சரோட நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ கொஞ்சமாக மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் க்ரீம் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த திக்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு கோடு விழுகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். நம்மளுக்கு கையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டும். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு பாஸ்தா வெந்து தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/4 பதம் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாஸ் மட்டும் நம்ம கரெக்டான மெஷரிங்கில் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்தா வந்துட்டு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் வந்துட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.